வணக்கம். கடந்த 12/7/2025 அன்னைக்கு நடைபெற்ற குரூப் 4 தேர்வுல பொது அறிவு பகுதியில் இடம்பெற்ற மனத்திறன் மற்றும் கணிதம் சார்ந்த கொஷின்ஸ்க்கு நம்ம இப்போ ஆன்சர் ப்ரூஃபோட பார்க்கலாம். A:B 3:7 B:C = 7:6 எனில் A:C என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, இந்த விகிதத்திலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே B இருக்கு இல்லையா? அப்ப இந்த ரெண்டு பியுமே ஒன்று தான். அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்னா A:B:C என்னன்னு எழுதலாம், 3 பி வந்து ரெண்டுத்திலுமே 7 தானே இருக்கு. அப்ப 7 C எவ்வளோ 6 இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த பியை எடுத்துடலாம். அப்ப A:C = 3:6. இது வந்து சுருக்கலாம். 1 3 3 2 3 6. அப்ப அவங்க கேட்ட A:C வந்து 1:2. இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் விகிதம் வந்து 3:4 கொடுத்திருக்கிறாங்க. அவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி வந்து 4 எனில் மீசிமான்னு கேட்குறாங்க. இப்போ 2 எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 எண்களை வச்சு நமக்கு மீசிமா கண்டுபிடிக்கிற மெத்தட் தெரியும், நம்ம மீசிமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா 2 எண்களின் விகிதம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அவற்றின் மீ/வா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த 2 நம்பரும் 4ஆல வகுபடுற எண், அதாவது 4ஓட மடங்குல இருக்கும்னு அர்த்தம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3ஐயும் 4ஆல பெருக்கலாம், இந்த 4ஐயும் 4ஆல பெருக்கனா நமக்கு அந்த 2 எண்கள் கிடைச்சிரும். அப்ப முதல் எண் வந்து இதை 4ஆல பெருக்கனா 3 12, ரெண்டாம் எண் வந்து 16. சரியா? இப்ப இதுக்கு வந்து நம்ம மீசிமா கண்டுபிடிச்சா போதுமானது. அப்ப 12 16 ரெண்டும் 4ஆல வகுப்படும். 3 12 2 16. இப்ப அதை பெருக்கணும்னா 4 12 12 48. அப்ப மீசிமானது 48. புரியுதுங்களா? இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16 24 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கும் எனில் எக்ஸ் = என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும், அந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம், 13ஆல வகுப்படுற எண் எதுன்னு பார்க்கலாம். இப்போ 13ஆல வகுப்படுற எண் பாத்தீங்கன்னா 3 13 39 390 மட்டும்தான் நமக்கு வந்து 13ஆல வகுப்படுற மாதிரி இருக்கு. மீதி எந்த எண்ணுமே 13ஆல வகுப்படல. புரியுதுங்களா? அப்ப ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால 4 ஆப்ஷன்ல 390 மட்டும்தான் 13ஆல வகுப்படுற மாதிரி இருக்கு. அப்ப 390 தான் ஆன்சர். ஒரு சில கொஷின்ஸுக்குலாம் நம்ம ஆன்சரை பார்த்து கூட ஒரு சில கொஷின்ஸுக்கு நம்ம சீக்கிரமா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவத்தில் எழுதினால் x = என்னன்னு கேட்கறாங்க. இப்போ இந்த 2 நம்பருக்கு மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். அதான் காரணின்னு சொல்லுவோம்ல, மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதை வந்து 23x - 51க்கு சமப்படுத்த சொல்றாங்க. முதல்ல என்ன பண்ணலாம், நம்ம அதுக்கு மீப்பெரு பொது காரணி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, ரெண்டுமே இலக்கங்களை கூட்டினா 9 வருது. அப்ப 9ஆம் வாய்ப்பாட்டுல வகுப்படும் இல்லையா? அப்ப 1 9 9 மீதி 1 2 9 18. இதை வகுத்தீங்கன்னா 2 9 18 மீதி 5 6 9 54. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எந்த வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் தான் வரும். 6 2 12 13 2 26. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த சைடில் இருக்குது தெரியுமா, பொதுவாக வகுத்தது இந்த நம்பருங்களை மட்டும் பெருக்கிக்கலாம். அப்போ மீப்பெரு பொது காரணி வந்து அல்லது வகுத்தி வந்து 18. 9 2 18. புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, இந்த காரணியை வந்து 23x - 51 வடிவுல எழுதலாம் அப்படின்றாங்க. வடிவுல எழுதுறதுன்னா என்ன அர்த்தம், இதுவும் அதுவும் சமம் தான் அர்த்தம். அப்ப 23x - 51 = 18. புரியுதுங்களா? இதை வந்து இந்த வடிவுல எழுத சொல்றாங்கன்னா இதுவும் இதுவும் சமம் தானே அர்த்தம். அடுத்து இப்ப என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 51 தான் அனுப்புனா பிளஸ் 51 ஆயிடும். 18 + 51 கூட்டினா வந்து 69. இப்போ 23 தான் அனுப்புனா வகுத்தல் ஆயிடும். அப்ப 3 23 69. அப்ப x = என்னது 3. புரியுதுங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கு வந்து நம்ம போட்டு பார்க்க தேவை, அப்படியே சொல்லிடலாம். ஒரு வகுப்பில் உள்ள 80 மாணவர்களில் ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% மாணவர்கள் வருகை தரவில்லை
எனில் வருகை புரிந்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்புல மொத்தம் 80 பேர் இருக்கிறாங்களாம். அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல 25% பேர் வரல. 25%னா என்ன அர்த்தம்? கால்வாசின்னு அர்த்தம் இல்லையா? 100ல் 25னா கால்வாசின்னு அர்த்தம். அப்ப காவாசி பேர் வரல. அப்ப 80ல கால்வாசின்றது எவ்வளோ? 4ல் ஒரு பாகம். 4ஆ பிரிச்சோம்னா எவ்வளவு வரும்? 80 20 20 20ன்னு பிரிக்கலாம் இல்லையா? அப்ப அதுல காவாசி. அப்போ ஒரு 20 பேரு வரல இல்லையா? ஒரு 20 பேர் வரல. அப்ப வந்தவங்க எத்தனை பேரு? 60 பேர். அப்ப 60 தான் ஆன்சர். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3. ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த கணக்குல அவங்க வந்து நமக்கு மாணவர்களின் எண்ணிக்கையும் மாணவிகளின் எண்ணிக்கையும் கொடுக்கல. ஆனா என்ன பண்ணியிருக்காங்க? விகிதம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விகிதத்தை வந்து ஒரு எண்ணிக்கையா நம்ம மாத்திக்குவோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதை 100ஆல பெருக்கிட்டு மாணவர் எண்ணிக்கை வந்து 500ன்னு எடுத்துக்குவோம். மாணவிகள் வந்து 300 பேரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அப்ப மொத்த மாணவர்கள் வந்து 800 பேர். சரிங்களா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாணவர் எண்ணிக்கையில அந்த 500 பேர் இருக்கிறாங்கல்ல, 500 பேர்ல 16% பேர் வந்து தேர்ச்சி பெறல, ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்ப 500ல 16% கண்டுபிடிங்க. 500ல 16%. 2 0க்கு 2 0. 16 80. சரிங்களா? அதே போல மாணவிகள் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா 8% பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. இப்போ 2 0க்கு 2 0. 3 8 24 பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க? 104 பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம் 800ல் 104 பெருக்கல் 100. அப்ப 1 8 8 1 8 8 மீதி 2 3 8 24. அப்ப ஃபெயில் ஆனவரின் சதவீதம் 13%. அப்ப அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, பாஸ் ஆனவங்க சதவீதம், வெற்றி பெற்ற மாணவர்களின் சதவீதம் கேட்கறாங்க. அப்ப 100ல 13 போனா 87% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இருப்பாங்க. புரியுதுங்களா?